ஒரு சின்ன டாபிக்ல 15 நாள் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அதுல டீடைல்ஸ் இருக்குன்றது நாங்கலாம் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இமெயில் தானே சும்மா கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு தான் இத்தன நாள் அதுவும் நமக்கு ஏற்கனவே அதுல பழக்கம் இருக்கு. பெருசா கத்துக்க எதுவும் இருக்காதுன்னு நெனச்சேன். ஆனா உட்கார்ந்தா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் கூட கண் சிமிட்ட கூட முடியாத அளவுக்கு டீடைல்ஸ் நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி, அந்த பிசினஸ் எண்ட் கம்யூனிகேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க. எந்த ஒரு ட்ரெய்னரும் இவ்ளோ சூப்பராலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதே மாரி எல்லா கிளாஸும் ரொம்ப லைவ்லியா இருந்தது. ரொம்ப இன்டராக்டிவா, ஃபன்னா இருந்தது. போரே அடிக்கல. இல்ல எந்த ஒரு லேக்குமே எங்களுக்கு இல்லவே இல்ல. கிளாஸ் மிஸ் பண்ணிடக் கூடாதுன்ட்டு ஒவ்வொரு கிளாஸும் ஊருக்கு போனா கூட நானு ஊர்ல கூட சொல்லிட்டு அந்த 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 கிளாஸ் டைமிங் வந்து நான் போய் தனியா உட்கார்ந்திருப்பேன். அது இல்லாம நீங்க இமெயில் கிளாஸ் நடத்தி அதுல எல்லாத்துக்கும் ஹோம் ஒர்க் குடுப்பீங்க. ஹோம் ஒர்க் குடுத்த உடனே அது எப்படியாவது நம்ம பண்ணிடணும். நெறைய இங்க நம்மளுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலை இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, பையன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் ஸ்கூல்ல இருந்து வந்தோனே அவன் ஹோம் ஒர்க் பண்ற டைம்ல அவன் கூட உட்காந்துருவேன். எனக்கும் ஹோம் ஒர்க் குடுக்குறாங்கடா எங்க சாரு. அதனால உன் கூட உட்காந்து நானும் ஹோம் ஒர்க் பண்ண போறேன்ட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து செய்வோம். அப்ப அவன் ஹோம் ஒர்க் பண்றத விட நான் ஹோம் ஒர்க் பண்ணி அவன திட்டுறது தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப புடிச்சது கிளாஸு. எப்ப கிளாஸ் வரும்ன்ட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்றதா தான் இருக்கே தவிர, ஐயோ! கிளாஸ் வரப்போகுதே, 2 நாள் லீவ் முடிஞ்சுச்சே, இன்னைக்கு கிளாஸ் வருதேன்ட்டு ஒரு நாளும் எங்களால திங்க் பண்ண முடியல. எல்லா எல்லா டாபிக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுது. எதுவுமே வேண்டான்ட்டு நாங்க ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார்.